பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. மழையின் காரணமாக வீடூர் அணை திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு. மேலும் ஒரு அண்மை செய்தி, சாத்தனூர் அணை நிரம்பியதால் அணை திறக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அக்பர் அலி. வணக்கம் அக்பர் அலி, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. சாத்தனூர் மற்றும் வீடூர் அணை உபரிநீர் திறக்கப்படுவதால் புதுச்சேரி, சங்கராபரணி மற்றும் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பலத்த காற்றுடன் 48.4 சென்டிமீட்டர் கனமழை பெய்தது. இதனால் நகரம் மற்றும் கிராம பகுதிகள் வெள்ளக்காடானது. அதைத் தொடர்ந்து சாத்தனூர், வீடூர் அணைகள் திறப்பால் புதுச்சேரியில் உள்ள கிராம பகுதியில் முழுவதும் நீரில் மூழ்கியது. அதிலிருந்து தற்போதுதான் கிராம பகுதிகள் மீண்டு வருகின்றன. இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகின்ற காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தொடர்ந்து தமிழகம், புதுச்சேரியில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு அடுத்த சாத்தனூர் அணைக்கு வினாடிக்கு 8000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அணையின் பாதுகாப்பு கருதி 13,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சாத்தனூர் மற்றும் வீடூர் அணையிலிருந்து உபரி நீர் அதிகம் திறக்கப்படுவதன் காரணமாக வெள்ள அபாயம் ஏற்படுவதால் புதுச்சேரியில் சங்கராபரணி மற்றும் தென்பெண்ணை ஆறு அருகில் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் அருகில் உள்ள அரசு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்குமாறு மாவட்ட ஆட்சியர் குலோத்துகன் அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களை முன்னெச்சரிக்கையாக இருக்க வலியுறுத்தி அரியாங்குப்பம் கொம்பியூர் பஞ்சாயத்து சார்பில் ஊழியர்கள் ஒலிபெருக்கி மூலமாக வீதி வீதியாக சென்று எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். அதன்படி பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தங்கும் முகாம்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் தங்குமாறு தெரிவித்தனர். மேலும் தங்களது உடைமைகளை பாதுகாப்பாக எடுத்து வைத்துக் கொள்ளவும் ஒலிபெருக்கும் மூலம் தொடர்ந்து ஊழியர்கள் அறிவுறுத்தல் வழங்கி வருகின்றனர், எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி.